வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி சேமிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வெள்ளின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து காயினாக சேமிப்போம், இல்லை நம்ம வெள்ளி பொருட்கள் வாங்குவோம், பூஜை சாமான்கள், இல்லை நம்ம கொலுசு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நம்ம வெள்ளியில் வாங்குவோம் இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் நம்ம வெள்ளியில் வாங்குறப்ப அது நமக்கு லாபமாக, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப அந்த நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அதெல்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் டீட்டெயில்ஸு, அண்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வெள்ளி சேமிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸை நம்ம இதில் கிளியர் பண்ண போகிறோம். நீங்களும் வெள்ளி சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை வெள்ளி சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. அதாவது மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம்ஸு, பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவை நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வெள்ளி பொருட்கள் சேவ் பண்ணுறதும், இல்லை வெள்ளி காயின் நம்ம வந்து சில்வர் காயின்ஸாக சேவ் பண்ணுறது நமக்கு லாபமாக இருக்குமா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வந்து பணம் அதில் எடுப்பாங்க, எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க வெள்ளி பொருட்களுக்கு அப்படின்றதும் பார்க்க போகிறோம். அண்டு வெள்ளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நமக்கு தங்கத்தை விட கம்பேர் பண்ணுறப்ப வெள்ளி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம தங்கம் வாங்க முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் வெள்ளி அது சின்னதாக நம்ம வந்து கிராமில் வந்து வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி வாங்குறப்ப எதெல்லாம் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வெள்ளின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சில்வர் காயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில்வர் ஆர்டிகல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், அதாவது நமக்கு வெள்ளியில் பூஜை பொருட்கள் கிடைக்கும், இல்லை நமக்கு வெள்ளி கொலுசு, சாமி சிலைங்க, அப்புறம் மெட்டி, இல்லை நமக்கு ரெடிமேடாக பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்டு, கம்மல், இந்த மாதிரி எம்ஆர்பி ரேட்டில் பீஸ் ரேட்லேயும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வெள்ளியில் கிடைக்கும். அண்ட் அதில் வந்து இப்போது காயின் வாங்குறப்ப அதுக்கான பியூரிட்டி என்ன இருக்குது, நம்ம ஆர்னமெண்ட்ஸாக வாங்குறப்ப அதோட பியூரிட்டி என்ன, அண்ட் அதுக்கான ரேட் எப்படி நமக்கு வந்து கொடுக்குறாங்க, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சில்வருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரேட், அதாவது பியூரிட்டிக்கான கிரேடு இருக்குது. நம்ம இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டோன்னா 22 கேரட்டு 24 கேரட் அப்படின்னு நம்ம பியூரிட்டி இது பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி சில்வருக்குமே இருக்குது. சில்வரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 999 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 99.9% வந்து சில்வர் இருக்கும். ஸோ இது வந்து பியூரிட்டி வந்து ஃபுல்லாக இருக்கிறது. இது வந்து நமக்கு காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 999 கிரேட் உள்ள காயின்ஸு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிஆர்டியில் தான் வந்து வாங்கினது. ஜிஆர்டியில் வந்து நம்ம ஆஃபர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் வவுச்சர் மாதிரி கொடுப்பாங்க, கூப்பன்ஸு. ஸோ அதில் வந்து நான் கோல்டு வாங்கணும் அப்படின்னா இன்னும் அதிகமாக காசு எக்ஸ்ட்ரா போடணுமேன்னு சொல்லிட்டு இருக்கிற அமௌண்ட்டுக்கு நான் அப்போ சில்வர் காயினாக வாங்கி வச்சது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வாங்கினது. அண்ட் இன்றைக்கி நான் சொல்ல போகிற டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட டீட்டெயில்ஸ் தான். அண்ட் பியூரிட்டின்னு பார்த்திங்கன்னா 3 விதமாக இருக்குது. 999 அதுதான் வந்து 99.9% சில்வர் இருக்கும். இந்த மாதிரி காயின்ஸில் அதிலே போட்டிருப்பாங்க 999 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் பார்த்திங்கன்னா ஜிஆர்டி 999 அப்படின்னு போட்டிருக்கு பார்த்திங்களா. ஸோ இது வந்து அதுக்கான பியூரிட்டி. நீங்களும் வாங்குறப்ப அது பியூரிட்டியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க எங்கே வாங்கினாலுமே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 925 பியூரிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 92.5% வந்து நமக்கு சில்வர் இருக்கும். ஸ்டெர்லிங் சில்வர் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஆர்னமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 800 கிரேட். இது வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து நமக்கு சில்வர் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பியூரிட்டி. அண்டு நம்ம கொலுசுலாம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா 80 அந்த மாதிரி இருக்கும், டச் கம்மியாக இருக்கும். நம்ம அதனால தான் அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியான அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்போது இன்றைக்கி சில்வருக்கான ரேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி சில்வர், அதாவது 3 மார்ச் 2025, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கிராம் சில்வர் வந்து 106 ரூபா. அண்ட் அது கூட நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ், அதாவது டையிங் சார்ஜஸ் சொல்லுவாங்க, அதுவும் ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% வரும். இது வந்து வெள்ளிக்கான ரேட்டு. இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் கோல்டு வந்து 1 கிராம் 7940 ரூபா இருக்குது. ப்ளஸ் இது கூட நம்ம காயினாக வாங்கினாலும் நகையாக வாங்கினாலும் அதுக்கு வந்து
நமக்கு வேஸ்டேஜ் வரும், ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 3% வந்து வரும். இது வந்து ரேட்டு. இப்போது நம்ம சில்வர் காயின் வாங்குகிறோம் இன்றைக்கி அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா 1 கிராம் சில்வர் வந்து 106 ரூபா சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஒரு 10 கிராம் சில்வர் காயின் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் 1 கிராம் 106னா 10 கிராம் 1060 ரூபா ஆகுது. அண்ட் அதுக்கான மேக்கிங் சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் நான் கேட்டதுக்கு 10 கிராம் அண்ட் அதுக்கு மேலே காயின் வாங்குறீங்க, நீங்கள் 10 கிராம் 20 கிராம்னு காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான டையிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் வந்து 1.75 ருபீஸ் ஒரு கிராமுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போது 10 கிராமுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 17 ரூபா 50 காசு வருது மேக்கிங் சார்ஜஸ். அண்ட் அடுத்து அது 2 அமௌண்ட்டும் சேர்த்தோன்னா நமக்கு 1077 ரூபா 50 காசு வருது. இதுக்கு 3% ஜிஎஸ்டி போடுவாங்க, அது ஒரு 32 ரூபா 50 காசு. மொத்தமாக 10 கிராம் நம்ம வெள்ளி காயின் வாங்கணும் அப்படின்னா 1110 ரூபா ஆகும் இன்றைக்கி டேட்டுக்கு. ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன், இப்படி தான் பண்ணுவாங்க. இதே 10 கிராமுக்கு கீழே நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ அங்கே என்ன சொன்னாங்கன்னா 10 கிராமுக்கு மேலேன்றப்போ ஒரு கிராமுக்கு 1.75 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. இதே அதுக்கு கீழே வாங்குகிறோம், அரை கிராம்லேருந்தே வெள்ளி காயின் இருக்குது அப்படின்னாங்க. அண்ட் அரை கிராம் 1 கிராம் 2 கிராம் இந்த மாதிரிலாம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்கிங் சார்ஜஸில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆகும். ஸோ 10 கிராமுக்கு மேலே வாங்குறப்ப நமக்கு அதில் கம்மியாகும் மேக்கிங் சார்ஜஸ். இது வந்து நம்ம காயினுக்கானது. இப்போ காயின் நம்ம வாங்குகிறோம், இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், நம்ம காயின் வாங்கினா நமக்கு லாபமா, நம்ம இல்லை பொருளாக வாங்கினா லாபமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி காயின் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா காயினை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் காயின் இப்போ நான் ஜிஆர்டியில் வாங்குறீங்க, ஜிஆர்டிலேயே நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இப்போ நம்ம இந்த 999 கிரேட் உள்ள காயினை நம்ம வந்து மாற்றுறோம் அப்படின்றப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு 1% மட்டும் லெஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி 106 ரூபா இருக்குது இல்லையா, இன்றைக்கி நீங்கள் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 106 ரூபா இருக்குன்னா அதுலேருந்து 1% லெஸ் பண்ணி 104.9 ரூபா அப்படின்ற கணக்குக்கு நமக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து கிடைக்கும் சில்வர் காயினுக்கு. இது வந்து 999 கிரேட் இருக்கிற சில்வர் காயின்ஸை அதே கடையில் நம்ம மாற்றுறப்ப. அதே மாதிரி இப்போ நம்ம சில்வர் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இப்போ பூஜை பொருட்களோ கொலுசு மெட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதே கடையில் வாங்கினதை திரும்ப கொண்டு போய் மாற்றுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 25% 30% வந்து லெஸ் பண்ணுவாங்க நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப. ஏன்னா அதோட கிரேட் வந்து கம்மியாகும் அண்ட் அதனால டச் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப கம்மி, எக்ஸ்சேஞ்சும் ரொம்ப கம்மி தான். ஸோ கொலுசு இந்த மாதிரி பூஜை பொருட்கள்லாம் மாற்றுறப்ப நமக்கு 25% 30% அதே கடையில் மாற்றுறப்பவே நமக்கு லாஸ் தான் வரும். இதே மற்ற கடையில் வாங்குகிற பொருட்களை கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க, வேறு கடையில் ஒரு கடையில் வாங்கிட்டு இன்னொரு கடையில் போய் நீங்கள் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 35% 38% வரைக்கும் உங்களுக்கு லெஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணும்போது காயின் வந்து நமக்கு ஓரளவுக்கு பெட்டர். அதை தவிர இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் தான் ஆகும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா காயின் வந்து லாங் டேர்முக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ நம்ம கோல்டு வாங்க முடியல அப்படின்றவங்க அட்லீஸ்ட் சில்வர் காயின்ஸ் இந்த மாதிரி ஒரு 1000 ரூபா கிடைக்குது, 1200 கிடைக்குன்னா ஒரு 10 கிராம் 10 கிராமாக நம்ம வந்து சேமிச்சுட்டு வரலாம். ஃப்யூச்சரில் இப்போது வந்து 106 ரூபா இருக்குது, ஒரு 6-7 வருஷம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 60 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சில் தான் சில்வர் ரேட் இருந்தது. அப்படி பார்க்குறப்ப அப்போத்துலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா 50 ரூபா ஏறி இருக்குன்னா நமக்கு அது லாபமாக இருக்கும். ஸோ லாங் டேர்மில் நீங்கள் போய் இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு லாபமாக இருக்கும். பட் இப்போ உடனே வாங்கி உடனே மாற்றுறோன்னா நமக்கு வந்து நஷ்டம்தான் இருக்கும். அதுவும் வந்து காயினாக வாங்குறப்ப தான் நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் மற்ற ஐட்டம்ஸ் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து பூஜை சாமான் வாங்கி வைக்கிறேன், இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வாங்கி வைக்கிறேன்னா அது வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா நமக்கு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரீசேல் வேல்யூவும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஃப்யூச்சருக்காக இப்போ பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க திருமணத்துக்காக இப்போ நம்ம வந்து 1 கிலோ வெள்ளி 2 கிலோ வெள்ளி அந்த மாதிரி சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இப்போத்துலேருந்து காயினாக வேணால் வாங்கி வச்சுட்டு அந்த டைமில் கல்யாண டைமில் நீங்கள் அதை எல்லாமே மாற்றி உங்களுக்கு தேவையான பொருட்களாக நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நமக்கு அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ சில்வர் காயின் வாங்கி வைக்கிறோன்னா ஃப்யூச்சரில் ஒரு 10-15 வருஷம் கழித்து நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு பொருளாக வாங்கி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அது லாபமாக இருக்கும். பட் நீங்கள் இப்போவே வந்து பொருளை வாங்கிட்டு திரும்ப அதை மாற்றி புது பொருளாக வாங்குறீங்க, இப்போ ஆல்ரெடி இருக்க பூஜை சாமான்லாம் திரும்ப அதை மாற்றி புதுசாக வாங்குறீங்கன்னா நமக்கு நஷ்டம்தான் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு சில்வர் காயின் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து கோல்டு காயின் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க சில்வரில் கொஞ்சம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்.
காயினாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவுமே வந்து ரொம்ப பெரிய அளவில் நமக்கு லாபம் தராது. கம்பேரிட்டிவ்லி கோல்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் சில்வர் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிறது உங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லதாக இருக்கும். இன்றைக்கி நான் என்னோட பாயிண்ட்ஸ் அண்டு நான் விசாரித்த வரைக்கும் சில்வருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.